இறை வணக்கத்துடன் உங்க செல்வகுமார். இன்னைக்கு மனிதனுடைய பயம் எந்த அளவுக்கு தடையா இருக்குன்றதை பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு 2 அடி பலகை, அது ஒரு 100 அடி நீளத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 2 அடின்றது ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு இருக்கும். அதை கீழே போட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு இதுல நடங்கன்றோம். அதுல எல்லாம் நடந்துடுறாங்க. நடந்தாலும் என்னன்றாங்க, ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் பரிசு மாதிரி கொடுத்துரும். இதே பலகையை ஒரு 500 அடிக்கு மேல நிப்பாட்டிட்டு இதுல நடங்க, உங்களுக்கு 500 ரூபாய் தரணும்னு எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இது மேல இருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்ற தோணுதுன்றாங்க. கீழே நடந்தவங்களுக்கு மேல ஏன் நடக்க முடியலன்ற அந்த பயன்ற அந்த ஒரே ஒரு விஷயம் பெரிய தடையா இருக்குது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எங்க பயப்படுறோமோ அங்க நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு சொல் எப்படி சொல்லணும்னா, எது நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது நடந்துருமோன்னு பயப்படுறோம். எது நடக்கணுமோ அது நடக்காம போயிருமோன்ற பயம். இந்த 2 பயம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய செயலா இருக்கு. இதை மாற்றக்கூடிய மனநிலையை உருவாக்கணும்னா இந்த நாளைக்கு முன்னால எந்த நாளும் வெற்றி தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்க